Nimati Property Management. Contact 7667008999. நீ டி-ஷர்ட் கழட்டி சொல்ற நீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க யாருக்கு வேலை பார்க்க? யார் சம்பளம் தர? அண்ணாமலை சம்பளம் தராரா? பிஜேபிக்காக போலீஸ்கார வேலை பார்க்க வேண்டாம். அதெல்லாம் மத்தவங்க வச்சுக்கோங்க. மே 14 வைக்காதீங்க. நீங்க ஆமா சார், யார் பிரச்சனை பண்ணாலும் அவங்கள தான் பிடிக்கணும். நாளைக்கு திருட வருவாங்க, நான் கிடையாது, நான் கொடுக்க முடியுமா? பிஜேபி வேலை பாக்குறீங்களா? அப்புறம் என்ன சார், யாரு நிக்கிறாங்க நீங்க எதுக்கு வந்து பேசுறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன பேசணும்? நீங்க என்ன கேட்டீங்க? பர்மிஷன் இருக்குன்னு சொல்லியாச்சு. இல்ல பர்மிஷன் இருக்குன்னு சொன்னா சரி, பர்மிஷன் காமிங்கன்னா வந்தானே காமிக்கிறோம், வண்டி வந்தானே காமிக்கிறோம், ரைட்டா? அப்புறம் நீ கூட்டணி இல்ல, நீங்க இந்த டி-ஷர்ட்டை கழட்டினா சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க டி-ஷர்ட் கழட்டி சொல்றது நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க யாருக்கு வேலை பார்க்க? யார் சம்பளம் தர? அண்ணாமலை சம்பளம் தராரா? உங்களுக்கு அண்ணாமலை சம்பளம் கொடுத்துருக்கான்னு கேட்கறேன் நான். இந்த பிஜேபி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? யாருக்கு சம்பளம் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மிஸ்டர் குரலரசன், யார்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? பிஜேபிட்டியா? வந்து டி-ஷர்ட்டை கழட்ட சொல்றீங்க, யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க சம்பளம்? நான் கம்ப்ளைண்ட் பண்றேங்க உங்க மேல, பாத்துக்கலாங்க. டி-ஷர்ட்டை கழட்ட சொல்றீங்க, டி-ஷர்ட்டை கழட்ட சொல்றாரு. நீங்க கூட்டணியா இல்லையா? நீங்க கூட்டணி அறிவிக்கிறேன். இவன் கூட்டணி தான் முடிவு பண்றாரு போலீஸ்கார். இவர் தான் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கூட்டணி தான் உருவாக்கக்கூடிய போலீஸ்கார் அவர் தான். இதெல்லாம் நீ பேசுறதுனாலதான் சொல்றேன் நான். நீங்க பேசுறதுனால சொல்றேன் நானு. நீங்க வந்து என்ன சொல்றேன்னு பேசுறது தெரியும். நீங்க கூட்டணியான்னு கேட்டீங்களா இல்லையா? டி-ஷர்ட்டை கழட்ட சொன்னீங்களா இல்லையா? நீ குரலரசன் சார், நீங்க டி-ஷர்ட்டை கழட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க தான் பண்ணி சொன்னீங்க. நீங்க போங்க, நாங்க எலெக்ஷன் ஆஃபீஸர் பேசிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். சரி சரிங்க சார், கிளம்புங்க. பிஜேபிக்காக போலீஸ்கார வேலை பார்க்க வேண்டாம். அதெல்லாம் மத்தவங்க வச்சுக்கோங்க. மே 14 வைக்காதீங்க சொல்லிட்டேன் நான். மே 14 வேண்டாம், சரிங்களா? நீங்க எப்படி பிஜேபி வேலை பார்ப்பீங்க? அரசாங்கத்துக்கு வேலை பாருங்க சார். அரசாங்கம் நீங்க பிஜேபி கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க கிட்ட டி-ஷர்ட் கழட்ட சொல்லுவீங்களா? நீங்க தான் சொன்னீங்க. யார்கிட்ட பேசுறீங்க தெரியாதா? அதான் நீங்க எதுக்கு சார் டி-ஷர்ட் கழட்ட சொன்னீங்க? டி-ஷர்ட் எதுக்கு கழட்ட சொன்னீங்க? நீங்க எதுக்கு கூட்டணியை பத்தி பேசுனீங்க? கூட்டணியில முடிவு பண்றதா வேலையா உங்க வேலை? இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோங்க சார். நாங்களாம் உங்களோட பெரிய ஆபீசரை பார்த்துருக்கோம். நீங்க ஆமா சார், யார் பிரச்சனை பண்ணாலும் அவங்கள தான் பிடிக்கணும். நாளைக்கு திருட வருவாங்க, நான் கிடையாது, நான் கொடுக்க முடியுமா? தான் பிடிக்கிறீங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சார் சொல்றாரு. சொல்றாரு கோடை வந்தாச்சு, கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க. அது மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல அணைகள் இருக்கிறது. இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா? எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டாமா? இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தால் உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வரை முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி, சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோடு கேட்டுக்கிறேன்.
பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வோம்.